வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி வந்து நிஃப்டியுடைய ஓப்பன், அதாவது நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,382. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பன் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். 382 80 சம்திங், ஓகேவா. இது வந்து மார்க்கெட் வந்து லோவாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,350 அப்படிங்கிறது மார்க்கெட் லோவாக வந்துச்சு. 382 ஓப்பன் ஆகி 350 வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் நம்மளுடைய வீடியோ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து டெய்லி கொடுக்குறோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் வந்து நம்ம வந்து சப்போர்ட் எந்த இடம் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு போஸ்ட் போடுறோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா தெரியும். மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து 350, அதாவது 23,350 அப்படிங்கிறது வந்து S1, ஓகேவா. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷன் மன்னிக்கணும், புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம சப்போர்ட் லெவலில் நிற்கும்போது கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷன் எடுக்க மாட்டோம். ஒன்று சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுக்கணும், ஓகேவா. அது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லேருந்து அதாவது நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் சொல்கிறேன். ப்ரீமியம் வந்து ஓப்பன்லேருந்து ஓப்பனுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி நல்ல க்ளோசிங், அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்புறம் வந்து ஓப்பன், இந்த ரெண்டுக்கும் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு புட் சைடில். ஆனால் மார்க்கெட் அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கும் செஞ்சிருக்கும். ஸோ அதை இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ரைஸ் அதாவது என்னென்னா 23,350 அப்படிங்கிற 380 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ஓப்பன், அதாவது நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து 380 அப்படிங்கிறனால நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா 400, அதாவது 23,400 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ 400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலையில் மார்னிங் ஓப்பனிங் கேண்டில் 9 ஆமாம் 9:15 ஓப்பன் கேண்டில், ஓகேவா. மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 120 ரூபா, ஓகே. 120 ரூபாங்கிறது மார்க்கெட்டோட ஓப்பன் ப்ரைஸ். இதோட புட் ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் இது. கால் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, கால் ப்ரீமியத்தினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130 ரூபாங்கிறது கால் ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ். இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே. இது வந்து கால் ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் 130 ரூபா. இது 120 ரூபாங்கிறது புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91 ரூபாங்கிறது ப்ரீவியஸ் க்ளோசிங் இது, ஓகே. மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக வந்து இது புட்டோட ஓப்பன் ப்ரைஸு, சாரி காலோட இது இதோட கால் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸு, இது புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸு, இது ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓகே. மார்க்கெட் கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு வந்து என்னென்னா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் மார்க்கெட் நம்ம பார்க்க சொல்லுவோம். 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஓப்பனுக்கு, அதாவது ஓப்பனுக்கு மேலே கால் ப்ரீமியத்தினுடைய ஓப்பனுக்கு கீழே. ஸோ ஓகேவா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே கால் ப்ரீமியத்தினுடைய ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது, ஓகே. அடுத்த 9:20 கேண்டில் வந்து அந்த பிரேக் அவுட் கொடுத்துருது, கால் ப்ரீமியத்தோட இதோ பிரேக் அவுட் கொடுக்கு. அதோட க்ளோசிங் ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 135 ரூபா அதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 135 ரூபாவில் நீங்கள் என்ட்ரி ஆனாலும் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட். அதோட ஹை அடுத்த கேண்டிலில் ஹை பார்த்தீங்கன்னா 169 ரூபா நமக்கு 150 ரூபா நமக்கு போயிருக்கு மார்க்கெட், ஓகே. அடுத்து இப்போ இந்த ஹை அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு 9:40 கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 160 ரூபா நமக்கு ஹையாக போயிருக்கு, ஓகே. 160 ரூபாங்கிறத விட நம்ம இந்த கேண்டில் 150 ரூபாவில் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். இதோட என்ட்ரி இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135 ரூபா. 15 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் அந்த 5 நிமிஷம் கேண்டிலில் எக்ஸிட் ஆகிருந்தால் நமக்கு கிடச்சிருக்கும். நிஃப்டியில் வந்து நம்ம நிறையா வீடியோக்களில் நம்ம சொல்கிறது என்னென்னா ஆப்ஷனில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு 10 பாயிண்ட், ஓகேவா, 15 பாயிண்ட், 20 பாயிண்ட் இந்த மாதிரி தான் நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதோட மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனது என்னென்னா நம்மளோட சப்போர்ட் S1 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்போ S1 இருந்து திரும்பும்போது நம்ம கால்கான வாய்ப்பை பார்த்துருக்கலாம், ஓகேவா. சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி புட் ஆப்ஷனில் என்ட்ரி ஆகியிருந்தாலும் நம்மளுடைய ஓப்பன்
ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படிங்கிறக்காக தான் இதை சொன்னது. சரி, ஓகே. காலில் நம்ம வந்து எப்படி என்ட்ரி ஆகிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா? 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ஓப்பனுக்கு கீழே. ஓகே, ஓப்பனுக்கு கீழே புட்டுடைய ஓப்பன் இருக்கு இல்லையா? புட்டோட ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே. ஸோ புட்டோட ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1/4 மணி நேரம் கழித்து பார்த்து நம்ம வந்து அடுத்த கேண்டில் எங்கே க்ளோசிங் ஆகுது, 9:20 கேண்டில் எங்கே க்ளோசிங் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 9:20 கேண்டில் மன்னிக்கணும், 9:35 கேண்டில் நமக்கு எங்கே வந்து நமக்கு வந்து க்ளோசிங் நடக்குன்னு பார்ப்போம். ஸோ 9:35 கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது புட் ப்ரீமியம் இருக்கு இல்லையா? புட் ப்ரீமியம் ரூ. 120 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் இந்த இடம் சப்போர்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ மார்க்கெட் நம்ம எங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரூ. 130 ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் போகணும். ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். வெயிட் பண்ணணும் நம்ம. மார்க்கெட் சப்போர்ட் எப்போ எடுக்குன்னு பார்த்துட்டு. ஸோ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ளோசிங் கொடுக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆகிட்டு இந்த ரூ. 130 கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய வீடியோக்களை நம்ம சொல்கிறது. ஓகே, இதோடைய டைமிங் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக வந்து நமக்கு வந்து க்ளோசிங், அதாவது என்னென்னா ஓப்பன் மேலே ப்ரீமியம் புட் ப்ரீமியத்தினோட ஓப்பனும் கால் ப்ரீமியத்தோட ஓப்பன், இந்த 2 ஓப்பனுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுக்குறது எத்தனை மணின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10:05 கரெக்டாக, எக்ஸாக்டாக கரெக்டாக 10:05. 10:05 கேண்டில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் திரும்புது அப்படிங்கிறத சப்போர்ட் எடுக்கு. நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்கு, அதாவது நம்மளுடைய ப்ரீமியமும் சப்போர்ட் எடுக்கு. அப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம், 10:05க்கு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருது. ஓப்பனுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கு. இந்த கேண்டில் நம்மளோட என்ட்ரி கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி ஆகிட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் இல்லாமல் ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 146. ஓகேவா? இந்த கேண்டிலோட 9:15 கேண்டிலோடைய இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ரூ. 146. அடுத்து மார்க்கெட் வந்து போன ஹை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல் டைம் ஹை எல்லாம் இல்லை, நமக்கு அடுத்து நியரஸ்ட்டில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நம்மளால் கலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஹை போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து கரெக்டாக வந்து ரூ. 146 நமக்கு வந்து ரூ. 160 அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டில் போயிருக்கு நமக்கு. 10:30 கேண்டில் 10:30 கேண்டில் வந்து நமக்கு ரூ. 160 ஹை. ஸோ அதில் நம்ம வந்து எப்படின்னா ரூ. 140 என்ட்ரி ஆகிறோம், ரூ. 146 என்ட்ரி ஆகிறோம், ரூ. 160 அப்படிங்கிறதுல எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைனா நம்ம வந்து இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் க்ளோஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூ. 182. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மார்க்கெட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 80% மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 80-90% வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். ஓகேவா? நம்ம வந்து ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் நிஃப்டி ஸ்பாட்டும் நமக்கு சப்போர்ட் எடுக்கு, ப்ரீமியமும் நமக்கு சப்போர்ட் எடுக்கு அப்படின்னு தெரியும் போது தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு 30லேருந்து 20லேருந்து அந்த மாதிரி எவ்வளோ பாயிண்ட் நமக்கு கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே எக்ஸிட் ஆகிருந்தோம். இதுதான் நம்மளோட ஆப்ஷனுடைய ட்ரேட் பண்ணக்கூடிய இது மெத்தட். ஓகேவா? நான் மார்க்கெட்டை வந்து தொடர்ந்து ஒரு கண்டினியூவாக மேலே போச்சு, இதே மாதிரி நான் என்றைக்கும் மார்க்கெட் இதே மாதிரி மேலே போகும்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து மார்க்கெட் நம்ம மூவ் ஆகும். ஓகே, அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட் நமக்கு கீழே இறங்காது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி ஆனவுடனே மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டினியூவாக மேலே தான் போகும். ஆனால் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரும்போது ஆப்ஷன் சுத்தமாக நம்ம என்ட்ரியான இடத்துக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி வந்து வீக்லியினுடைய முதல் நாள் அப்படிங்கிறனால ஒரு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. இதே வந்து நாளாக 2 நாள் ஒரு 2 நாள் முன்னாடிலாம் வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பிரி டேக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப
இண்டெக்ஸ் வந்து கீழே எவ்வளோ கீழே இறங்கு ஒரு 10 பாயிண்ட் கீழே இறங்குதுன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கீழே இறங்கிடும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்ன பாயிண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்துருக்கக்கூடிய மெத்தட். அதாவது கால்லையும் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம், புட்லேயும் என்ட்ரி எடுத்துக்கலாம். மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரியாது, ஏன்னா மார்க்கெட் ஆனால் சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். என்னென்னா நம்ம முன்னாடியே நான் வந்து நம்மளுடைய சப்போர்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது வீடியோ நம்ம டெய்லி கொடுக்குறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். டெலகிராமில் டெய்லி போஸ்ட் பண்ணிடுவோம். R1 S1 S2 அதோட சார்ட்டோட நேற்றுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதே கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த சார்ட்டோட இதே நான் ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டு விட்ருக்கேன் நம்மளுடைய டெலகிராமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய பெல் பட்டல் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய டெய்லி வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சில முக்கியமான புக்ஸு, அதாவது என்ன அப்படின்னா வந்து வால்யூம் ப்ரொஃபைல், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தினா புக்ஸ் எல்லாம் வந்துன்னா அதில் வந்து நான் வந்து அதை பிடிஎஃபாக எனக்கு கிடைக்கும்போது அதை நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். அது இல்லாமல் டெய்லி மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.